ராஜி, உனக்கு ஆதிக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ என்னமோ மூணாம் மனுஷி மாதிரி தள்ளி தள்ளி நிற்கிற. நீ முதல்ல ஆதிக்கிட்ட நெருக்கமாக போய் பழகு. அவன் கூட கொஞ்சம் கிட்ட நெருங்கி பழகுனாதான் அவனுக்கும் பிடிக்கும். அட நீ வேற ஏமா, நான் எங்கே போய் ஆதி மாமாட்ட நெருக்கமாக பழகிறது? நேற்று அப்படி தான் ஆஃபீஸில் நான் ஆஃபீஸ் போயிருந்தல்ல, அப்போது ஆதி மாமாவும் கவியும் பயங்கர சண்டை. 2 பேரும் பேசிக்கவே இல்லை. கவி பேசினது கூட மாமா ரெஸ்பான்ஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, இதை ஊதி ஊதி பெருசு பண்ணிடலாம் நான் நினச்சேன். கொஞ்ச நேரத்தில் ஆதி மாமாவும் அவளும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலம்மா. அது சரி. அங்கே பாரு, மூக்கு வேத்த மாதிரி கரெக்டாக வந்து நிற்கிறா. என்ன கவி, திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? ஆஃபீஸ் போலியா? இல்லை ராஜி, சார் தான் என்னை இங்கே வந்து ஒர்க் பார்க்க சொன்னார். கொஞ்சம் ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சார்கிட்ட சைன் வாங்கணும், அதான் வீட்டுக்கே வர சொல்லிட்டாரு. அப்படியா? ஆனால் மாமா என்கிட்ட எதுவுமே சொல்லலை. சார்? வாமா கவி, இப்போதான் வந்தியா? ஆமாம் சார். சார், ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? நான் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிம்மா. சரி, உள்ள ஃபைல்ஸ் இருக்கு, நீயும் அதையும் பாருங்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் எது சைன் பண்ணுமோ அதை மட்டும் இங்கே வச்சுட்டு போ, அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ஆதி, என்ன ரூமுக்கு கூட்டிகிட்டு போப்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். சரிப்பா. கவி, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி ஆதி. மாமா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் வேண்டாம். உனக்கு எதுக்கு சிரமம்? ஆதியை கூட்டிகிட்டு போட்டும். என்னண்ணா நீங்கள்? அவள் என்னதான் இருந்தாலும் நாளைக்கு உங்கள் மருமக தானே. உங்களுக்கு இனிமேல் அவள் தான் எல்லா பணிவிடையும் செய்யணும். ஆதி மாப்பிள்ள, நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க, ராஜி கூட்டிகிட்டு போட்டோம். இல்லை அத்தை, பரவாயில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ராஜி பண்ணட்டும், இப்போ நானே பார்த்துக்கிறேன். சரிப்பா. ராஜி, என்ன ராஜி, எனக்கு எங்கே வெயிட் பண்ணணும்னு தெரியாது, என்னை கூட்டிகிட்டு போறியா? சரி வா, இங்கேயே வெயிட் பண்ணு, ஆதி மாமா வருவார். ராஜி ஒரு நிமிஷம். என்ன ராஜி, நீ எதுக்கு என் மேலே எப்போ கோவமாக இருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, அப்புறம் ஏன் நீ எப்போ பாரு என்கிட்ட கோவமாகவே பேசுகிற? நானும் அதிகம் பேசும்போது கூட நீ என்னை முறைச்சு பார்க்குற. ஏன்? பின்ன என் மாமா கூட பேசல நான் முறைச்சு பார்க்காம என்ன பண்ணுவேன்? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், அவர்கிட்ட ஒரு பொண்ணு பேசும்போது நான் அப்படி தான் முறைச்சு பார்ப்பேன். நீயே சொல்லு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ஒரு பொண்ணோட பேசும்போது நீ சாதாரணமாக பார்ப்ப? என்ன பேசுகிறாங்கன்னு கவனிப்பல்ல? அப்படி தான் நானும் கவனித்தேன். ராஜி, நீ என்னையும் ஆதியும் தப்பாக நினச்சிட்டு இருக்க. ராஜி, நானும் ஆதியும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எங்களுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்குன்னு நினச்சேன்னா அது உன்னோட முட்டாள்தனம். நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ராஜி, உனக்கு ஆதிக்கும் நடுவில் நான் என்றைக்கும் வரமாட்டேன். நானும் ஆதியும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீ தான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை வேறு மாதிரி பார்க்குற. என்னது ஃப்ரெண்ட்ஷிப்பா? அப்புறம் ஏன் ஒவ்வொரு டைமும் நான் பார்க்கும்போது அது வேறு மாதிரி எனக்கு தெரியுது? ஒரு வேலை இவ என்னை டைவர்ட் பண்ணுறாளா? இவ சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கூட நல்லா கண்டுபிடிக்க முடியலையே. என்ன கவி, ராஜி கூட பயங்கரமான டிஸ்கஷன் போல. ஆதி, இங்கே பாரு, ராஜி நம்ம 2 பேர்த்த பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கா தெரியுமா? என்ன என்ன ராஜி, என்ன நினச்சிட்டு இருக்க? மாமா, நான் ஒன்றும் நினைக்கல மாமா. கவி என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. கவி ப்ளீஸ், வேண்டாம். ஆதி மாமா என்னை பற்றி என்ன நினைப்பாரு? ப்ளீஸ் கவி, வேண்டாம். ஆதி மாமாட்ட சொல்லாதீங்க. ஏய், என்ன நடக்குது உங்க 2 பேத்துக்கு நடுவில்? 2 பேரும் ஏதோ கண்ணுலயே பேசிக்கிறீங்க. என்னதான் நடக்குது ராஜி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. கவி, நீ சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ராஜியை நான் டீஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஆதி, நான் உனக்கு யாரு? என்ன திடீர்னு நீ எனக்கு யாருனா? சொல்லாதி, நான் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? நீ என்னோட ஃப்ரெண்ட், என் கம்பெனியோட எம்ப்ளாயி, என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு நீ, அவ்வளோதான். ஆதி மாமா, அவ்வளோதானா? கவிக்கு உங்களுக்கு அவ்வளோதான் ரிலேஷன்ஷிப்பா? ஆமா, அவ்வளோதான் ரிலேஷன்ஷிப்பு. வேற என்ன நீ எதிர்பார்த்த? சாரி கவி, ஐம் ரியலி சாரி. நான் தான் உங்கள் 2 பேர்த்தையும் தப்பாக நினச்சிட்டேன். நான் தான் அப்போவே சொன்னல, நானும் அதையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு. இதை நீ என்கிட்ட வந்து பேசியிருந்தேனாவே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கும். நீ தள்ளி நின்று எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டேன், அதான் உனக்கு தப்பாக தெரியுது. இனிமே நாமளும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஷுவர், நீயும் என்னோட ஃப்ரெண்டு தான். ராஜி, என்ன நடக்குதுங்க?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ம் சரி கவி, நான் ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்க சொல்கிறேன். நீ ஃபைல்ஸ் எல்லாம் பாரு, அப்பாட்ட சைன் வாங்கிட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வை. நான் வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போகலாம். சரியா? ஆ சரி ஆதி. ஷோ, என்னதான் பேசுகிறாங்களோ 2 பேரும், எனக்கு ஒன்றும் புரியலை. நேத்து இவ சண்டை போட்டு போனதுக்கே என் மனசு இன்னும் உறுத்திட்டு இருக்கு. வெளியே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னால் முடியல. இப்போ என்ன பிரச்சனை இழுக்க போறான்னு தெரியல. ஆனா இப்போ இவளை பார்க்கல சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்காளே. என்ன அப்பா காலையில் எந்திரிச்சோடனே வேலைக்கு கிளம்பிடுவார். இன்னைக்கு பேசாமல் வீட்லேயே இருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பிரியமா வேற பேசுகிறாரே. என்னவா இருக்கும்? என்னடா என்ன அப்படி பார்க்குற? இல்லைப்பா, நீங்கள் இன்னைக்கு கடைக்கும் கிளம்பி போகல, என்கிட்ட வேற நல்லா பேசுகிறீங்களா? அதான் அப்பா உடம்புக்கு இது சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு இது போகலாமாப்பா? ஏய், நான் அடிச்சல் வெய்யே. என்னடா ஓவராதல் உள்ள பேசிட்டு இருக்க? சரி பையன் வந்தானே கொஞ்சம் பிரியமா பேசலாம்னு பேசினா என்னை பார்த்தா உனக்கு நக்கலா இருக்குல்ல? அடாடாடாடாடா, கிச்சனில் ஒரு நாள் என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியுதா? வாழுன்னு 2 பேர் கத்திக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைகள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? என் பையனை மட்டும் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க. வாடா கண்ணா வா, நீ முதல்ல எந்திரிச்சு வா. இங்கே இருந்தால் உங்கள் அப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது இல்லைம்மா, அப்பா இன்னைக்கு என்கிட்ட பிரியமா பேசுகிறாரு. ஏங்க இன்னைக்கு கடைக்கு போகலையா? ஆ இல்லம்மா, இன்னைக்கு போகல. ஏன் என்னாச்சு? காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலை கடைக்கு தானே போவீங்க, இன்னைக்கு என்ன போகலைங்கிறீங்க? இல்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் இருந்துட்டேன். எனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு நாள் சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பீங்களா? அப்பா இது உங்களுக்கு தேவையா? ஆமாம், நீ ஏன் நீங்கள் உட்காந்து வெட்டியாக பேசிட்டு இருக்க? நீ காலேஜ் போலியா? இல்லைம்மா, அப்பா தான் இன்னைக்கு என்னை லீவ் போட்டு வீட்லேயே இருக்க சொன்னார். என்னது, லீவு போட சொன்னாரா? அம்மா கருத்து, அழாதம்மா அழாத. அது அம்மா வந்துட்டல, நீ எதுக்காகவும் அழக்கூடாது. அம்மா நீங்க எப்படிம்மா இங்க? அண்ணன் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க? அம்மா என்னால் நம்பவே முடியலம்மா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா இப்படியும் அழுதுகிட்டே இருக்க போறீங்களா? முதல்ல வாங்க வந்து உட்காருங்க. அட நான் ஒருத்தி வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு சொல்லாம நான் பாட்டுக்கு நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. அம்மா வாமா வந்து உட்காரு. அத்தை அவங்க தான் அழுதுட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அவங்களோட சேர்ந்து அழுதுட்டு இருக்கீங்க. கண்ணீரை தொடங்க அத்தை. நீங்கள் அழுதீங்கன்னா அக்காவும் சேர்ந்து அழுவாங்க. ஏங்க இதனால தான் காலையிலேருந்து கடைக்கு போகாமல் இங்கே இருந்தீங்களா? ஏங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அம்மா வராங்கன்னு? அதான் நான் சொன்னல, சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்லல. அது மட்டும் இல்ல, இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டா. அத்தை இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்க கூட தான் இருக்க போறாங்க. நிஜமாவா? அம்மா அவர் சொல்றது உண்மையாம்மா? ஆமாம் கருத்து, உன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. பேத்திகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் ஊருக்கு வரும்போது பேரனே கூட்டிட்டு வரல, அதான். அண்ணா வா, வந்து அம்மாயிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா. அம்மாச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா இந்திரி, நல்லா இருப்பா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கருத்து எங்க? என் பேத்திக்கு 2 பேர்த்தையும் காணோம். அம்மா அவங்க 2 பேரும் காலேஜ் போயிட்டாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் தனியாவா வந்தீங்க? ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, இவர் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இல்லைக்கா, நாங்கள் 2 பேரும் எங்கே தனியாக வரோம், அதுவும் அவர் விட மாட்டார். என் பையன் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தான். அவன் கூட இருக்கன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ இங்கேயே வந்திருக்கோம். அப்படியா? எங்க தம்பியை காணோம்? அக்கா வெளியே வண்டி நிறுத்திட்டு வரேண்ணா, வந்துடுவான். ஏங்க நீங்கள் போய் பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. ஆ சரி கருத்து.